ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி எஜுகேட் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ராட்சில் ஒரு பவுல் யூஸ் பண்ணி அந்த ஆப்பிள் கேட்ச் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாரி, அந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறதுக்கு. எப்படி அந்த கேமை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எனக்கு தேவையான 2 ஸ்ப்ரைட்டை எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்பிள் வேணும், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பவுல் ஸ்ப்ரைட்லேயே இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் வேண்டான்னா ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு அந்த கேட் ஸ்ப்ரைட் வேண்டாம், அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுலுக்கு போகிறேன். ஸோ இந்த பவுல் எனக்கு எப்பயுமே ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஸோ ஈவெண்ட்ஸில் ஃப்ளாகை கிளிக் பண்ணும் போது எனக்கு எப்போவுமே நாகும் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற இல்லையா. அந்த பவுலை நீங்கள் நகர்த்தி கொண்டு போய் வச்சுட்டாவே கோ டு பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும். அந்த கோ டு பொசிஷனை நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பவுல் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தானே அந்த ஆப்பிளை கேட்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சைஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். செட் சைஸ் வந்து 100லேருந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா 150 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பவுல் வந்து லெஃப்ட் சைடு ஆரோ கிளிக் பண்ணால் லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும், ரைட் சைடு ஆரோ கிளிக் பண்ணால் ரைட் சைடில் மூவ் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈவெண்ட்ஸ்லேயே வென் அந்த லெஃப்ட் ஆரோ கிளிக் அப்படி இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நான் மூவே கொடுத்துக்க போகிறேன். லெஃப்ட் சைடு போனோன்னா என்ன பண்ணலாம், -10 நகர்ற மாதிரி கொடுக்குறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் 10, 20, 50 என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் இதை அப்படியே டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் ஆரோ கிளிக் பண்ணால் என்ன பண்ணும், ரைட்னா ப்ளஸ் இல்லையா. எக்ஸோடைய நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் மைனஸாக இருக்கும், ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் வெறும் மூவ் தான் கொடுக்கணும் கிடையாது, நீங்கள் சேஞ்ச் எக்ஸ் +10 -10 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த பவுலை லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. ரைட் சைடு கிளிக் பண்ணுறேன், ரைட் சைடு மூவ் ஆகுது. இப்போ பவுலுக்கான ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் போகலாம். ஸோ ஆப்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸில் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஒய் பொசிஷன் வந்து எனக்கு ஒரு 160 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஆனால் எக்ஸ் வந்து எங்கே வேணால் இங்கே வந்துக்கலாம், இல்லை இந்த இடத்துல வரலாம். எந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா, எக்ஸ் வந்து எனக்கு எந்த இடம் வேணால் இருக்கட்டும், ஆனால் ஒய் வந்து சேமாக மேலே இந்த இடத்துல 160 தான் எனக்கு வரணும் அப்படின்னா, ஸோ கோ டூலேயே எக்ஸ் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு ரேண்டமாக வர மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸ் வந்து ரேண்டமாக வச்சுக்கலாம். ஒய் மட்டும் எனக்கு எப்போவுமே என்ன இருக்கணும், ஒரு 160 தான் இருக்கணும். அது ரேண்டமாக மாறிட்டே இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ மட்டும் மாறி மாறி வரலாம், ஆனால் ஒய்யோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 160 தான் எனக்கு இருக்கணும் அப்படின்றோம். ஸோ ரேண்டமாக வேணும்னா ஆப்ரேட்டர்ஸில் போனீங்கன்னா பிக் ரேண்டம் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸோடைய சைடில் நீங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லி மூவ் பண்ணிவிட்டு நான் இப்போதைக்கு ஒரு -220 கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து 220. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெட்ஜ் வருது இல்லையா, இது வரைக்கும் இதுக்கு வரைக்கும் எனக்கு ப்ளஸ்லேருந்து மைனஸ் எவ்வளோன்றதை நம்ம கொடுத்துக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வேணா ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். ஆப்பிள் பார்த்தீங்களா ரேண்டமாக மூவ் ஆகுது, ஆனால் ஒய் மட்டும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒய் வேல்யூ மட்டும் பாருங்கள், அப்படியே ஒய் மட்டும் 160 இருக்கும், ஆனால் எக்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கும். அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ரேண்டமாக. அதுவும் இந்த ரேஞ்சில் தான் நமக்கு வித் இந்த ரேஞ்சுக்குள்ளே மாறிட்டே வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே அந்த ஆப்பிள் ஃபால் ஆகணும், அதனால இல்லையா அது வந்து கீழே விழுந்துட்டு இருக்கணும். ஸோ அதனால் அப்போது அதனுடைய ஒய்யுடைய வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் ஃபார் எவர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய்யுடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் வந்து மைனஸ் நான் ஒரு 5ன்னு கொடுக்குறேன். ஏன் மைனஸ்னால் மேலே இருக்கும்போது +160ன்னா கீழே வர 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 நாகும் கம்மியாயிட்டே வரும் இல்லையா. அதனால் மைனஸ் பண்ணால் தானே 160லேருந்து கம்மி பண்ணிட்டு வர முடியும். இப்போது நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா, சாரி நான் இங்கே எக்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நான் ஆக்சுவலாக என்ன கொடுக்கணும், ஒய் தானே மேலேருந்து கீழே தானே வரணும். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக வந்துட்டுருக்கு, நான் கவனிக்காமல் எக்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதான் பிரச்சனை. இப்போ ஒய் வந்து மேலேருந்து கீழே வரணும், அதனால் -5 கொடுத்துட்டோம். அப்படி வரும்போது அந்த பவுல், அந்த ஆப்பிள் வந்து பவுலில் தொட்டுச்சேன்னா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும், சவுண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாமா. ஸோ கண்டிஷன், அப்போ என்ன கண்டிஷன், பவுலை வந்து தொட்டுச்சனா அப்படின்ற இல்லையா. ஸோ இஃப் கண்டிஷன் எடுத்துக்கிட்டு சென்சிங்கில் போனீங்கன்னா அதுக்குன்னே பிளாக் இருக்குது. இஃப் டச்சிங் இது பவுலை தொட்டுச்சனா சவுண்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு
ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும். அதனால ஒரு வேரியபிளில் போயிட்டு நான் ஸ்கோர்ன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஸ்கோர் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு 0 இருக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், எனக்கு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் கொடுக்குறேன். நீங்கள் சவுண்டுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம், இல்லை மேலேயே கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சவுண்டு இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, இந்த பவுலில் தொட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகணும், திருப்பியும் அப்படியே கீழே தொட்டிகிட்டே வரக்கூடாதுல்ல. இந்த பவுலை தொட்ட உடனே அப்போ நமக்கு என்ன அது கேட்ச் ஆகிற மாதிரி ஆகிடும். அப்போ அதை மறைஞ்சு திருப்பியும் எனக்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கீழே வர மாதிரி வச்சுக்கலாமா. ஸோ அதனால் இந்த கோ டுவே நான் அகைன் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எனக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஸோ அதனால் இதை எடுத்துட்டு இந்த கோ டு மட்டும் தானே வேணும், இந்த இடத்துல கொடுத்துடலாம். இப்போ நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன் பாருங்க, தொட்ட உடனே எனக்கு மேலேருந்து வர மாதிரி ஆயிடுது. இப்போ நான் கேட்சே பண்ணல அப்படின்னும் போது இங்கே கீழே நின்றுடுது பார்த்தீங்களா. அப்போ அப்படி நிற்கக்கூடாது நமக்கு. அப்போது இங்கே கீழே வரும்போது என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஒய்து தொட்ட உடனே திருப்பி மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சிடலாம். அப்போ அங்கேயும் என்ன பண்ணுறோம், கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இஃப் இப்போ ஒய் பொசிஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மோஷனில் ஒய் பொசிஷன் இருக்கும், எடுத்துக்கலாம். ஒய் பொசிஷன் என்ன பண்ணோம், இங்கே ஒரு கீழே தொடுது இல்லையா, ஒரு 196 இருக்கா. ஸோ நம்ம ஒரு 180னாவே அது மறைஞ்ச மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஒய் பொசிஷன் -180க்கு கீழே இருக்கிறது எல்லாமே, கீழே இந்த 180க்கு மேலே எங்கன்னா இங்கே 181 182 அதெல்லாம் வருது இல்லையா மைனஸ், அதெல்லாம் என்ன ஆகும், அதை விட கம்மி தான் இல்லையா. அதை தொட்டு வரும்போது என்ன பண்ணோம், மறுபடியும் எனக்கு அந்த கோ டூவில் இதை டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் மேலேருந்து எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஏன்னா 180க்கு மேலே போயிடுச்சு தொட்டுச்சுன்னா எனக்கு இங்கே நிற்கிது, அந்த ஆப்பிள் நிற்கக்கூடாது இல்லையா, திருப்பி மேலேருந்து எனக்கு கீழே வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கோட்டுவை திருப்பி கொடுத்துக்கிறோம். இங்கே எதுக்காக கொடுத்துருக்கோம், பவுலை தொட்டுச்சுன்னா ஆகும், திருப்பி அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்போ கேட்ச் பண்ண மாதிரி தெரியாது. அதனால அதை தொட்ட உடனே திருப்பி மேலேருந்து வரா மாதிரி கொடுத்துருக்கோம். இது தொடாமல் இருக்கும்போது கீழே எஜ்ஜு தொடும் போது எனக்கு எஜ்ஜு தொட்ட உடனே திருப்பி என்ன பண்ணலாம், மேலேருந்து வரா மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். அது தொடும்போது பார்த்தீங்கன்னா அழகாக போயிடுச்சு. இப்போ நான் தொடாத போது பார்த்தீங்கன்னா கீழே தொட்டோன்னா மேலேருந்து வரா மாதிரி இருக்கு. நம்ம கேட்ச் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகல. ஏன், என்ன ப்ராப்ளம், இங்க சேஞ்ச் கொடுத்தேன் இல்லையா, நம்ம எப்பவுமே என்ன வேரியபிளோ அதை கரெக்டாக கம்பல்சரி சூஸ் ஆகணும். இங்க சேஞ்ச் வேரியபிள் வந்து ஸ்கோர் கொடுக்கணும். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் பண்றேன், நம்மளுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் தெரியுதுங்களா. இன்னும் நீங்க பவுல்ல பெருசாக்கிட்டு ஆப்பிள கொஞ்சம் சைஸ் கூட சின்னதாக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.